அருண் விஜய் சார் வந்து எ ஒரு பெரிய ஒரு ஒரு ரகசியத்த சொல்லாம இருக்காரு அவரு. அப்படியே இருக்காரு. எந்த சேஞ்சுமே இல்ல. முகத்துல வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்துல ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா, ரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நாங்களும் கொஞ்சம் கத்துக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமா இருக்கு. சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து ஆ எண்ணெய் எறிந்தாலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணு இருந்தாரு. ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாலுக்கு பின்னால அவரோட வளர்ச்சி வேற மாரி இருக்கு. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா, என்ட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ல இருந்து ஜம்ப் பண்றாரு. எப்ப போய் ஃப்ளை நம்ம கார்ல இருந்து ஒழுங்கா இறங்கறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம இவரு வந்து ஃப்ளைட்ல இருந்து அத போய் பிராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரில போய் பிராக்டிஸ் பண்ணி ரியலா இப்போ அத ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏஐன்னுவோம். அந்த அளவுக்கு அத நான் பார்த்ததே ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமால இன்னும் நெறைய இடங்கள் காத்துட்டு இருக்கு. இன்னும் நெறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி. அதே மாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக் ஆகும். இன்னும் அவர அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு படமாவும் இருக்குன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன்.